ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது 7 days எல்லோ ரோஸ் பிளான்ட்டு. இதை வந்து நாங்கள் வாங்கி ஒரு 6 month ஆகுதுங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்துட்டு நமக்கு ரோஸ் வந்திருக்குங்க. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் செகண்ட் டைம் இப்போது நாங்கள் அந்த ஃப்ளவர் பார்க்குறது. ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃபுல்லாக பறிச்சிட்டோம். இது செகண்ட் டைம் வருது. அந்த ஒரு பூவே பார்த்திங்கன்னா நல்லா டீப் எல்லோவாக உங்களுக்கு டார்க்காக கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளையிலேயே ஒரு 10-15 மொக்கு விட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். 1 2 3 ஒரு 10க்கு மேலே அதிகமாக இருக்குங்க மொக்கு இதில் வந்து விடும்போது. ஒரு கிளையிலுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதிலலாம் 2 3 அப்படி தான் இருக்கும். என்னென்னா இது ஆல்ரெடி நாங்கள் ஃப்ளவர்ஸ் பிடுங்கிட்டோம். இதுலேயும் நிறைய 10-15 தான் இருந்துச்சு. பட் நாங்கள் எடுத்துட்டோம். இதுக்கு மெயின் திங்ஸ் என்னென்னா நாங்கள் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறது. என்னென்னா நாங்கள் வந்து உரம் பெருசாக போடுறது இல்லைங்க. இப்போ என்னென்னா எக்கோட ஷெல் இருக்குது பார்த்தீங்களா, முட்டையோட ஓடு, அதை வந்து நாங்கள் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்மளோட ஆனியன் பீல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஊற வச்சுட்டு நம்ம 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிடுறோம். அது வந்து 2 days ஒன்ஸ் அந்த தண்ணி ஊற்றிடுறோம். நாங்கள் ஜென்ரலாக நார்மல் வாட்டரே ஊற்றுறதில்ல. அந்த வெங்காயத்தோட தண்ணி தான் ரெகுலராக நாங்கள் ஊற்றிட்டு வரோம். மேபி அதனால நிறைய மொட்டுக்கள் வருதுன்னு நினைக்கிறோம். அப்புறம் இன்னொரு திங் வந்து சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம அந்த சிக்கனோ மட்டனோ கலவுறோம் அப்படின்னா, ஃபிஷ் அந்த மாதிரி கலவுறோம் அப்படின்னா, அந்த கலவுற தண்ணி வந்து நீங்கள் இதில் ஊற்றுனீங்கனாலே நல்லா உங்களுக்கு துளிர் வருது. அதுதான் மெயின் திங் இதில்.